பர்சனல் ஃபாஸ்டிங் பிரேயர், தனிப்பட்ட உபவாச ஜெபம். ஜெபத்தை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து கண்டிப்பாக நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் ஜெபம் என்றால் என்ன என்பதின் எளிமையான அர்த்தத்தை பார்க்கலாமா? முதலாவதாக, ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. ஜெபம் என்பது தேவனோடு பேசும் உறவுள்ள வாழ்க்கைதான். நாம் ஒரு நண்பரிடம் பேசுவது போல, ஒரு தந்தையிடம், அன்பான தகப்பனிடம் பேசுவது போல, நம் பரலோக பிதாவிடம் மனம் திறந்து பேசுவதுதான் ஜெபம். தேவன் நம்முடைய வார்த்தைகளை மட்டுமல்ல, நம்முடைய இருதயங்களையும் பார்க்கிறவர். எனவே வார்த்தைகள் முக்கியமல்ல, உங்களுடைய இதயத்தில் இருக்கிற காரியங்களை உண்மையாய் அவரிடம் சொல்லுவதுதான் மிக மிக முக்கியம். இதற்காக ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள், என்னிடத்தில் வந்து ஜெபம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இரண்டாவதாக, ஏன் ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? ஜெபம் நம்மை தேவனுக்கு அருகில் கொண்டு வருகிறது. நம்முடைய பயங்கள், கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்துவிட ஜெபம்தான் நமக்கு உதவி செய்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. ஜெபிக்கும் மனிதன் தனியாக இல்லை, தேவன் அவனோடு உண்மையாகவே இருக்கிறார். இயேசுவே பூமியில் இருந்தபோது அடிக்கடி ஜெபித்தார். இது நமக்கு ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது. அவர் எல்லாவற்றுக்கும் முன்பாகவும், பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாகவும், எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாகவும், துன்பமான நேரங்களிலும் அதிகமாய் ஜெபித்துவிட்டு தான் எல்லாவற்றையும் செய்தார். அப்படியானால் நாமும் ஜெபம் செய்வது எவ்வளவு முக்கியம். எனவே இன்றிலிருந்தே ஒரு ஜெப வாழ்க்கையை நீங்கள் துவங்குங்கள். மூன்றாவதாக, எப்படி ஜெபிக்க வேண்டும்? இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கவனமாய் பாருங்கள். நம்மை வெளிப்படுத்துவதற்காக, மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க கூடாது. தேவனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் புகழ்ச்சிக்காக, பேருக்காக, பணத்திற்காக எல்லோரும் தன்னை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக ரொம்ப நேரம் ஜெபிக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒருபோதும் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதே இல்லை. எனவே இந்த தவறை நீங்கள் செய்யாதிருங்கள். ஜெபத்தில் நேர்மையும், தாழ்மையும், தூய்மையும், விசுவாசமேதான் முக்கியம். ஜெபிக்கும்போது நாம் தேவனை துதிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் மனப்பூர்வமாக சொல்ல வேண்டும். தேவன் நமக்கு செய்த எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது, அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவனை நம்முடைய ஜெபங்களில் உயர்த்த வேண்டும். நமக்காக நாம் ஜெபிப்பது போல மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தில் பிரியமாயிருப்பார். நேரம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்முடைய ஜெபம் கொஞ்ச நேரமாக இருந்தாலும் மனப்பூர்வம் மிக மிக முக்கியமாக தேவன் எதிர்பார்க்கிறார். எனவே நீண்ட நேரம் நீங்கள் ஜெபிக்கலாம் என்ற விருப்பத்தை விட்டுவிட்டு உண்மையாக நாம் ஜெபிக்கலாம் என்று தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய உண்மையையே தேவன் அதிகமாக நேசிக்கிறார், விரும்புகிறார். நான்காவதாக, ஜெபத்தின் வல்லமை. வேதாகமத்தில் பலர் ஜெபத்தின் மூலம் அதிசயங்களை அனுபவித்தார்கள். எலியா ஜெபித்த போது மழை நின்றது, மீண்டும் ஜெபித்த போது மழை பெய்தது. தானியேல் தினமும் ஜெபித்தார், அதனால் சிங்கம் அவரை சேதப்படுத்தவே முடியவில்லை. ஆரம்ப திருச்சபையார் ஜெபித்த போது பேதுரு சிறைசாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். ஜெபம் எந்த சூழ்நிலைகளையும் மறுரூபமாக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையும்
ஒரு சிறிய ஜெபம் மாற்றிவிடும் தெரியுமா? அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஜெபத்தை பற்றி ஓரளவுக்கு அறிந்து கொண்டோம். இனி வருகிற நாட்களில் ஜெபத்தை குறித்து நாம் அதிகமாய் பார்க்கலாம். ஜெபங்களின் வகைகள் என்ன, எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், எங்கு ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்போதும் இன்றைக்கே நீங்கள் ஒரு ஜெப வாழ்க்கையை துவங்குங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயித்து சரியாக ஜெபத்தில் அமருங்கள். நீங்கள் அப்படி செய்தால் தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்கலாம். நாம் ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஜெபத்தின் அருமையை குறித்து எங்களுக்கு இந்த வீடியோவில் நீர் விளக்கி காட்டினீர். ஜெபம் ஏன் மிகவும் முக்கியம் என்பதை எங்களுக்கு சொல்லி தந்தீர். இன்றையிலிருந்து நாங்கள் ஒரு ஜெப வாழ்க்கை செய்ய தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவை போல ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எல்லாவற்றையும் அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் இந்த நல்ல செய்திகளை பகிருங்கள். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.